2 லைன் தான் மாறினா அதுக்குள்ள கண்ணு ஈத்துன்னு போட்டுக்குது. அவன் பாட்டு எப்படி பாடுனா நம்மளுக்கு என்ன கிடக்குது? சின்ன வயசுல பார்த்தது. பார்க்க ஆள் கிடக்குறான். அந்த கைவன் கட்டின என்ன சுகத்தை கண்டேன். 22 வருஷம் ஆகுது. அந்த மஞ்சள் காயத்தை கட்டி போட்டு நான் கட்டினாலும் கட்டினா எங்க அம்மாவோட கூட போவேன் சொல்றான். இந்த அரண்மனையே கதின்னு கிடக்குறேன். என்ன சுகத்தை கண்டேன்? ஒரு சுகத்தையும் காணலை. மைத்தனர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாரா? ஆசை யாரை விட்டு உனக்கு சரி வீட்டுக்குனா போயிட்டு வர ஒரு முத்தம் தான் கொடுத்து பாப்போமே. முத்தம் எழுந்துக்கு அடிச்சிருவாரா? அடிச்சா வாங்கிக்க வேண்டியதான். எங்க போறாரு? எங்க வரப்போறாரு? அப்படி பாக்காதுங்க, எனக்கு சரியாக்குதுடா. கண்டு முடுங்கடான்னு பாக்குறீங்க. நானே முடிக்கிறேன். அண்ணி என்ன வேலை செய்றீங்க? 4 ஏறு வேலை. அண்ணி எனக்கு நீ முத்த விடுவீங்களா? அண்ணா பார்த்தா என்ன நினைப்பது? ஒன்னா நீங்க மாட்டேன். முத்த கொடுத்தீங்க நான் கொடுப்பேன். எனக்கு ஏன் கொடுத்த? கொடுக்க எனக்கு ஏன் கொடுத்த? எனக்கு முத்த கொடுத்த? எனக்கு ஏன் முத்த கொடுத்த? நான் வெறியா கடிக்கிறேன். எனக்கு ஏன் முத்தம் கொடுத்த? ஏன்டா நான் முத்து கொடுத்தா தப்பு? ஆமா ஏன் கொடுத்த? எது கொடுத்த? சின்ன வயசுல எப்படிலாம் குளிக்க வைக்கும் போதெல்லாம் கிள்ளி 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 முத்தத்தை கொடுத்துருப்பேன். வாரி நட்டு வச்சு அழகு பார்த்துருக்குறேன். இன்னைக்கு எங்கெல்லாம் கிள்ளி முத்து கொடுத்துருப்பேன் தெரியுமா? நீங்க ஏன் முத்து கொடுத்துரு கேக்குறியே? இதுவே நான் 10 மாசம் வந்து பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்திருந்தா, ஐயோ 10 மாசம் வந்து பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தா அம்மா ஆசையா முத்தத்தை கூட எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பான். அண்ணி வேறத்தான், பெத்த தாய் வேறத்தான் நிரூபிச்சு காட்டிட்டான். பார்த்தா அண்ணி நான் பேசுறது உங்களுக்கு மட்டும் பாதி பிரச்சனை மனுஷங்க. அண்ணி அண்ணி சின்ன வயசுல முத்து குத்துருவாங்க. அது எங்க ஒன்னா குத்துக்கலாம். ஆனா இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? வளர்ந்து வாழிப்பேன். நான் திருமண வயசு இருக்கிறேன். இப்பவே முத்து கூட இல்லையே. அண்ணி நானும் வந்து பாக்குறேன். உன் நடவடிக்கை சரியானது, உன் பார்வையே சரியானது. நல்லா தெரியும். இனிமே உங்க மடிவி நான் படுக்க மாட்டேன். அக்கே பார்த்து போடி மொத்தம் ஒரு முத்தம் தான் கொடுத்து அப்படியே இப்படி சிலுத்துக்கிறவன். சரி சரி 10 தூங்கிட்டேன். கிட்டு போய் அதான் பார்த்துக்கலாம். கல்லாட்டம் 10 நடக்கும். அங்கங்க பூட்டி வச்சு வீட்டுக்குள்ள போறதும் தெரியல, வரதும் தெரியல. சைக்கிள் கேப்ல ஆட்ட ஓட்டானுங்க. இவன் துண்ணு போட்டு கும்பகாரன் ஆட்ட தூங்கி நடக்கிறான். சரி இவன் அமைதியா பார்த்து பார்த்தா இவனுக்கு என்ன ஒரு மாதிரிதான் இருக்குது போல. கட்டி பிடிச்சு புரண்டு பார்க்கலாமா? அண்ணி என்ன வேலை செய்றீங்க? அண்ணி அண்ணி யாரு? அண்ணி பிறந்த தாய்முகத்தை பார்க்காத அது உங்களை பெற்றது தாயா பாக்குறேன். அண்ணி 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 அதை விட அம்மா அம்மா தான் சொல்லுவேன். அம்மா
அம்மா ஏமா இப்படி நடந்துக்கிறீங்க? எது இப்படி நடந்துக்கிறீங்க? அம்மா எதுமா இப்படி நடந்துக்கிறீங்க? வாழ்ந்துடா. உன்னை முந்தி தவம் இருந்து முன்னொரு நாள் சுமந்த முத்திக்கிட்டு கடனை குத்திரு கடனை குத்திரு உன்னை நான் பெத்து போட்டனா இவன் நீ வயசுல இருந்து 5-6 பேர் சேர்ந்து ஈந்து போட்டாங்களா? அம்மா 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 ஏமா மான மரியாதை கட்டுப்படும். ஏமா 10 மாசம் பெத்திருத்தோர் பிள்ளையா? தாயில்லா குழந்தைகளுக்கெல்லாம் அண்ணியும் இல்ல சித்தியும் தான் தாயா இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்க தாயா பாக்குறேன். அம்மா இப்போ சொல்றேன், என் அண்ணன் யாரு? நல்லவர் வல்லவர், நாடு போட்டு நல்லவர். அப்படிப்படி அண்ணனுக்கு வந்து சரிங்களே, தெரிஞ்சோ தெரியாமலோ என் மீது ஆசைப்படுற மட்டும் எனக்கு புரியுது. அப்படி ஆசை தான் மத்தது என் அண்ணனோட சேர்ந்து கூட நடத்தனா உனக்கு நல்லது எனக்கு நல்லது. போங்க இது போங்க. வெளியில சொல்லாது. ஏன்னா ஏய் நாமளும் பேசினாலே எனக்கு அண்டம்பட பத்துக்கு நேருது யாரை பத்தி பேசினா பத்துக்கு நேருது தெரியுமே தெரியும். 22 வருஷமா எரியாது எரியுதா? ஆமா 22 வருஷம் ஒரு மணி மீன் பொறுத்து மூடுங்க. மனசுக்கு பிடிச்சதுன்னு அண்ணன் திரும்ப செஞ்சுக்கிட்டீங்க. அந்த கைப்பையன் நான் மனசுக்கு புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றியா? அது நீ தப்பு கணக்கு போட்டிருக்கிறதா? அது உண்மை கிடையாது. என்ன உண்மைனா ஏய் உன் அண்ணன் அழகு 10 கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிட்டு இருக்கிறியா? நாடு இருக்குது, நகர் இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, அத்தனைக்கு ஆசைப்பட்டுதான் 2ஆம் தாரமா உன் அண்ணன் கையால தாலி வாங்கிக்கினேன். அதை ஞாபகம் வச்சுக்க. ஓஹோ அண்ணி சுயநலம் இப்பதான் புரியுது. அப்படின்னா என் அண்ணனை பொண்ணுக்கு பொருளுக்கு பணத்துக்கு ஆசைப்படதான் திரும்ப சேர்த்துட்டீங்களா? சரி சரி, பொண்ணுக்கு பொருள் ஆசைப்படுறதே அண்ணனுக்கு திரும்ப சேர்த்துட்டீங்க. அது விடுங்க. எண்ணி என் தங்கச்சி வளர்த்துக்கல 10 மாசம் பெற்று தாய் இருந்தா கூட உங்களை போல வளர்த்துக்க மாட்டாங்க. தாயா வளர்த்தீங்களே, நீ வளர்த்த காரணம் என்ன? உன் தங்கச்சி வளர்த்த காரணம் என்ன தெரியுமா? என்ன? இந்த அரண்மனைக்கு ஒரு வேலைக்காரிகள் நடத்த வேண்டும். இதே அரண்மனை ஒரு வேலைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேரும் இதே அரண்மனையில வேலைக்காரி ஆக்கி சொத்து பத்தி எழுதி கொடுக்காம இதே சொத்துக்கள் நானே ஆட்டிய போடலாம் தானே வளர்த்தேன். அப்ப என்ன வளர்த்து காரணம்? அகில நாட்டுக்கு சென்று பட்டப்படிப்பை முடித்து விட்டு எண்ணிக்கிறதுல தாயக திருமணம்னு வச்சுக்க. உன் அண்ணனுக்கு பதில் உன்னை வச்சுக்கலாம். உனக்கு அண்ணன் மரியாதை கொடுக்குறேன். அந்த மரியாதை காப்பாத்துனே இந்த போக முடியும். என்னடா நான் கெஞ்சு கெஞ்சு பண்ணி நின்று போறேன். இதெல்லாம் ஒரு ஆஃபர் மாதிரி கிடைக்கும் போதே அனுப்பி வச்சிருக்கணும். இந்த மாதிரி அண்ணிலா கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. உண்மையா சொல்றேன், உன்னை போல ஒரு அண்ணி சத்தியமான ஜென்மத்தை நான் இங்க பார்க்க முடியாது அண்ணி. ஆனா என் மீது தவறு நடத்துக்கிறீங்களே அதுதான் எனக்கு பிடிக்கல அண்ணி. இப்ப சொல்றேன், நான் உன்னை தெய்வத்து சமமா நினைக்கிறேன் அண்ணி. உன்னை தெய்வமா நினைக்கிறேன் நீ. தெய்வமா நினைக்கிறேன்னு சொல்றிய? அப்புறம் இந்த ஆத்தாளுக்கு பூஜை பண்ண வாய ஒரே டைம் ஏன்டி புள்ளமா பேசுறீங்க? போங்க வேலைக்கு ஆகாது.
மாதம் எதுக்காக பொறுமையா இருந்தது தெரியுமா? 10 மாதம் வயிற்று சுமக்கவில்லை. இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளை பார்த்து என்ன வளர்த்தீங்க, அந்த நன்றி கடனுக்காக தான் பொறுமையா இருந்தேன். இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இப்போதே போய் எங்க அண்ணனை பார்த்து நீங்க நடந்தெல்லாம் சொல்லி படமான நாட்டோட தோட்ட பாரு. கிட்டவா சொல்லு. காலை குடுத்து கேக்குறப்பா. ஏய், நீ என் காலை பிடிச்சாலும் சரி, கை பிடிச்சாலும் சரி. என்ன சொன்னாலும் ரைட்டு தான். பொண்ணுங்கிட்ட போய் சொல்லாத குட்டியா. சொல்லுவேன் சொல்லுவேன். இந்த நாட்டு விட்டோட தொட்டுவேன். இப்படியா மட்டும் என் அரண்மனையில இருக்கக்கூடாது. பொழுதுனாரு 1000 தான் இருந்தாலும் இந்த அண்ணிய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அண்ணியா? அண்ணி நீ அண்ணியா? அண்ணி இல்ல, பண்ணி. ஆமா. ஏய், நான் பெத்திருந்த தாய் மாதிரிடா. அம்மாடா உனக்கு நான். அம்மாவா? அம்மா இல்ல, அம்மா. கைவிடு. என்ன மரியாதை? என்ன மரியாதை? பொழுதுனாரு நீங்க கோவப்படுறது நியாயம்தான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அந்நியர்கள் பெற்றெடுத்த தாய்க்கு சமம். ஒரு தாயே இந்த மாதிரி பண்றாலே, தவறான சில கலைக்கிறாங்க, நீங்க கோவப்படுறீங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க நடந்த சத்திரமே உங்களை நான் சோதித்து பார்ப்பதற்காக நடத்துற நாடகம். நாடகமா? ஆமா. இவ்வளவு நாடகம் நடத்துனீங்களா? சரி சரி, சோதனை செஞ்சு சொன்னீங்க. எதுக்காக நீ என்ன சோதனை செய்யணும்? காரணம் என்னன்னா, நீங்கள சின்ன வயசுல அயல்நாட்டு பட்ட படிப்பு படிக்க போயிட்டீங்க. ஆமா. இப்பொழுது வளர்ந்து வாலிபனா திரும்பி வந்திருக்கீங்க. வளர்ந்து வாலிபனா எங்க இருந்தீங்க? அயல்நாட்டுல. வெளிநாட்டுல. ஆமா. ஒன்னே என்கிட்ட பல முறைக்கு சொல்லியிருக்கிறாரு, வெளிநாட்டுல வந்து நிறைய விஷயங்கள், தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. அப்படி பொழுது என் கொழுந்தினாரு அங்க எப்படி எல்லாம் பார்த்தாங்களோ, எப்படி எல்லாம் வச்சிருந்தாங்களோ, சேரக்கூடாத பசங்களோட சேர்ந்து, போகக்கூடாத எல்லாம் சென்று, ஐயோ தப்பான பெண்களிடம் நீங்க தீய பழக்க வழக்கங்கள் கத்துக்கொண்டிருந்தா என் கொழுந்தினாரை திருத்தி விடலாமே அப்படின்னு உங்களை நான் சோதித்து பார்த்தேனே தவிர, சத்தியமா சொல்றேன், தப்பா நான் இது வரைக்கும் வந்தது கிடையாது, இனியும் வரப்போவது கிடையாது. அண்ணி உன்னை பெத்த பிள்ளையா பார்த்துட்டு அண்ணி என்ன மன்னிச்சுக்கண்ணி. அயல்நாட்டுல இந்த மாதிரி விஷய நேரத்துல உண்மைதான். தெரிஞ்சது கேள்வி அனுப்புனீங்க. என் மீது வச்சு நம்பிக்கை தான். அண்ணி அப்படி ஒரு வேலை தவறான பாதிக்கு போயிட்டு வச்சுக்கோ. இவ்வளவு காலம் வளர்த்த வளர்ப்பலாம் வீணா போயிட்டு அண்ணி. அண்ணியும் கண் எது இருந்தாலும் சரி, கண் மறைவு இருந்தாலும் சரி, எப்பவுமே அண்ணி நான் என்னையுமே நியாயமா ஒழுக்கமா தான் இருப்பேன். அண்ணி இதுவே என்ன 10 வருஷம் பெற்றெடுத்தா இதை விட இந்த அளவுக்கு எனக்கு அன்பு பண்பு பாசம் காட்ட மாட்டாங்க அண்ணி. அண்ணி நீ உண்மை தெய்வம் அண்ணி. அண்ணி உங்களை தவற நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் ரொம்ப தப்பா பேசுறேன், நீ நினைச்சிட்டேன் அண்ணி. நல்ல மனசு எனக்கு நல்லா சொல்றாங்க. சரி அண்ணி, உன் ஆசீர்வாதம் எனக்கு எப்ப இருக்கு அண்ணி. என்ன அண்ணி, நீங்க நடந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் ஒண்ணுகிட்ட போய் சொல்லக்கூடாது. அண்ணி என்ன அண்ணி, நான் நல்லா இருந்தாலும் சோதனை செய்யுங்க. இதை போய் அண்ணன் கிட்ட சொல்லுவா? நீங்க சொன்னீங்க. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டீங்க. சொல்ல மாட்டேன். என்னையும் டைவர்ஸ் பண்ணிட்டு 3 தரமே அந்த கேவி பிசினஸ் கட்டி வைப்பாரு. என்னால நம்ம குடும்பத்துக்கு சண்டை வராது அண்ணி. நீ தவற நினைக்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டேன் சொல்றேன். நம்ப மாட்டேன். அப்ப எனக்கு நம்பிக்கை இல்லையா? சத்தியம் செய்யணுமா? சத்தியம் மாட்டேன் அண்ணி. இங்க நடந்த விஷயத்தை சத்தியமா சொல்றேன் நீ. நான் யாரும் சொல்ல மாட்டேன். இது உண்மையில் சத்தியம். கையா